நான் சாப்பிட்றேன், என்னுடைய வயிறு வந்து விரியுது. விரிஞ்சாக்க அதை அரைக்கணும். அரைச்சி முடிச்ச பிறகு தள்ளணுன்றதுக்கெல்லாம் நம்ம வந்து மோஷன் வந்து நிறைய போறது, போகாம இருக்கிறது, வயிறு உப்புறது, இப்படிப்பட்ட சங்கடங்கள் நடக்கும் பொழுது 2 நாள் ஃபுட் பாய்சன் சரியாயிட்டா இது சுவிட்ச் ஆஃப் ஆயிடும், நிலைமை சுகமாயிடும். ஒரு சிலருக்கு அது வந்து பசிக்குதா, இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு குழந்தைக்கு எப்படி வந்து ஒரு பீடியாட்ரிஷியன் கண்டுபிடிக்கிறாங்களோ அதே மாதிரி குடலுக்கும் வந்து நம்ம தான் போய் கேட்கணும். டாக்டர், இப்போ மூளை தான் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் சிக்னல் அனுப்புது, இதை பண்ணு இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வயிறுங்கிறது நம்ம சாப்பிட்ற உணவுகளை செரிமான உறுப்புகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ மூளைக்கும் வயிற்றுக்கும் என்ன தொடர்பு? மூளைக்கும் வயிற்றுக்கும் வந்து மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் உள்ள தொடர்பு மாதிரி தான். அப்படியா? ஏன்னா நீங்க ஒரு ஃபெடரல் செட்டப்ல சில விஷயங்களை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண முடியாதுன்றதுக்காக டெலிகேட் பண்ணி அவங்களுக்கு ஆட்டோனமஸ் பவர் கொடுத்தோம். நான் சாப்பிட்றேன், என்னுடைய வயிறு வந்து விரியுது, விரிஞ்சாக்க அதை அரைக்கணும். அரைச்சி முடிச்ச பிறகு தள்ளணுன்றதுக்கெல்லாம் நம்ம வந்து எல்லா கமாண்டையும் வந்து கபாலத்துக்குள்ள ஸ்கல்லுக்குள்ள வச்சிருந்தோம்னாக்கா நம்மளுடைய தலை இப்ப இருக்கிற சைஸை விட 2 பங்கு இருக்கும். அப்புறம் அம்மா வயிற்றுல வெளியே வர முடியுமா? முடியாது. ஸோ நீங்கள் பயாலஜியில் படிச்சிருப்பீங்க ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டில் வந்து எனக்கு தெரியல பல மில்லியன் செல்கள் இருக்கு. அதை விட அதிகமாக செல் வந்து நம்ம குடல் மண்டலத்தில் இருக்கு. அப்போ குடல் மண்டலம் வந்து குடல் மண்டலமா நரம்பு மண்டலமானு கூட நீங்க கேள்வி. ஸோ குடல் நரம்பு மண்டலம். அப்போ அது வந்து மூளையினுடைய எக்ஸ்டென்ஷன். எல்லாத்தையும் நான் பண்ண மாட்டேன், இதெல்லாம் நீயே முடிவு எடுத்துக்கிட்டு தான் வந்து இயற்கை வந்து அவ்வளோ நரம்பு முடிச்சுகளை வந்து இங்கே தொண்டைகளை ஆரம்பிச்சு ஆசனவாய் வரைக்கும் இருக்கு. ஆனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சில பவர்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம மிருகமா இருந்தப்போ குடல்ல வந்து மலம் வந்து மலம் கழிக்கணும் உணர்வு ஏற்பட்ட பிறகு மலம் கழிக்கலாம். நீங்க ஆடு மாடுலாம் பண்றது பார்த்துருக்கலாம். நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாத அளவுக்கு நம்ம எவால்வ் ஆயிட்டோம். அப்ப நம்ம மூளையினுடைய அந்த ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ், அதாவது செய்யறது அனிச்சை, அடக்கிறது தான் வந்து நம்மளுடைய வளர்ச்சி, மனித இனத்தினுடைய நாகரிக வளர்ச்சி. நாகரிகம் சொல்றோம், நாகரிக வளர்ச்சி. அப்ப அந்த இன்ஹிபிஷன், யூரின் இந்த இடத்துல போகக்கூடாது, எச்சி எங்க போகக்கூடாதுன்ற நாகரிகம் நமக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, அதை விட்டுடுங்க. பட் இந்த இடத்துல மலம் போகக்கூடாது, இந்த இடத்துல நிறைய பேர் பேசும்போது வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரியும் சில வார்த்தைகள் பேசி விட்டுறீங்க. இல்ல இது அது வந்து ரொம்ப தவறு இல்லையா? கண்டிப்பா நம்மளுடைய எச்சியை நம்ம முழுங்கணும் இல்லையா? அப்படி இல்லைன்னாக்கா நம்ம இடம் பார்த்து துப்பணும். நல்ல காரு கதவை திறந்துட்டு நல்ல சாலையில வந்து காரி அது தண்ணி போட்டு நல்ல காரி துப்பணுங்கிறதுன்றெல்லாம் நம்மளுடைய நம்ம எங்க இருக்கிறோம் நாகரிகத்துல நம்ம செய்யற காரியத்துக்கு அது வந்து ஒரு பெரிய முரணா பாக்குறோம். அது பக்கம் போக வேண்டாம். இந்த நரம்பு மண்டலம் வந்து என்ன செய்யுதுனாக்கா இந்த இடத்துல நீங்க மோஷன் போகலான்ற அந்த ஃபெசிலிட்டேஷன் அது கொடுக்குது. அந்த பவர்லாம் வந்து மூளை வச்சிருக்கு இன்னும். அப்போ வந்து அடக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பிங்டர், ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்பிங்டர்னு ரொம்ப ரொம்ப இப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உறவு சுமூகமா இருக்கும்போது இது நம்மளுடைய எந்த விதமான கான்சியஸ் லெவலுக்கும் வராது. பேப்பர்ல எந்த நியூஸும் வராது. ஏன்னா நோ நியூஸ் இஸ் குட் நியூஸ். மூளை வந்து குடலை பத்தி உணரலன்னா ஒர்க்கு சுமூகமா போயிட்டு இருக்கு. அப்போ உங்க ஆபீஸ்லயே எந்த விதமான மெமோ வரல, எந்த பாஸ் கத்தலைன்னா என்ன அர்த்தம்? நாள் நல்லபடியா போயிட்டு. எப்போ வந்து சுகமான கத்தல் வரும்னா, இப்போ போனஸ் வாப்பா கார்த்திகை நல்லா பண்ணிட்டேன்னு உங்க பாஸ் கூப்பிட்றாருன்னா ஒரு கல்யாண சாப்பாடுலாம் சாப்பிட்றோம், இன்னைக்கு நல்லா இருந்ததுப்பா, கொஞ்சம் ஏப்ப விட்ட மாதிரி நல்லா இருக்குன்ட்டு. அப்போ அந்த திருப்தியான சுக உணர்வுகளும் வந்து சில சமயத்தில் போகும். பட் தவறு நடந்தா வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா நம்ம வந்து we have recall bias. தப்பு நடந்தா உடனே வந்து ரியாக்ட் பண்ணும். இங்கேருந்து நான் மதுரைக்கு நேராக போய் சேர்ந்துட்டு நியூஸ் கிடையாது. சப்போஸ் வந்து ஒரு விபத்து நடந்துருச்சு, ஒரு இடத்துல வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்தா அது நியூஸ். அப்போ வந்து தப்பானது சாப்பிட்டது, வயிறு எரியுறது, எது கழிக்கிறது, மோஷன் வந்து நிறைய போறது, போகாம இருக்கிறது, வயிறு உப்புறது, இப்படிப்பட்ட சங்கடங்கள் நடக்கும் பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் பிகம்ஸ் விஜிலண்ட். விஜிலன்ஸ் கூட பரவாயில்ல, ஹைப்பர் விஜிலன்ஸ். அது நீ என்ன பண்ணாலும் பரவாயில்லப்பா,
உன் அரசாங்கத்தை நீ பாத்துக்கன்னு சொன்ன பெரியவர் என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற, என்ன இந்த மாதிரி இருக்கு, என்ன இந்த மாதிரி உப்பி கிடக்குறான்ட்டு தினம் கேட்டா இவர் வந்து ஆட்டோனமியை இழந்து இவர் அவருக்கு டிபெண்டான ஒரு குழந்தை ஆயிடுவாரு. அப்பா எனக்கு இன்னைக்கு சரியே இல்லப்பா, எனக்கு டீச்சர் திட்டுறாங்கப்பா, எனக்கு இது பண்ணிட்டு ஹீ வில் ஸ்டார்ட் கம்ப்ளைனிங் டு த பாஸ். அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டூவல் டாக்னு பேரு. இவர் சினுங்க, அவர் கொஞ்சம், அவர் பயமுறுத்த, இவர் இன்னும் கொஞ்சம் மிரல, இப்படின்ட்டு திஸ் இஸ் கால்ட் பிரெயின் கட் இன்ட்ராக்ஷன். ஸோ பிரெயின் கட் இன்ட்ராக்ஷன் ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் சம்திங் கோயிங் ராங். அது வந்து 2 நாள் ஃபுட் பாய்சன் சரியாயிட்டா இது சுவிட்ச் ஆஃப் ஆகிடும், நிலைமை சுகமாயிடும். ஒரு சிலருக்கு அது வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்கல, ஒரு ஒரு காமன் சிண்ட்ரோம்ல நம்மளோட தகுதி கம்மியானவன் நல்ல சம்பளத்துலேயும் நல்லா இருப்பான், அந்த ஒரு அப்செட்ல வந்து நேரத்தில் இது நடந்ததுன்னு வச்சுங்களேன். அப்போ பிரெயின் ஏற்கனவே கடியாக இருக்கும், அது வந்து இதான் சாக்குன்னு எல்லா பிரச்சனையும் இங்கே கொண்டு வந்துடும். ஏன்னா யார்கிட்ட காமிக்கிறது, ஒரு அநியாயம் நடக்குதா தட்டி கேட்க முடியல, ஏமாந்தது குடல் தான், உடனே இது இன்னும் உப்பு ஆகி என்ன எரிச்சல. அப்போ வந்து திஸ் இஸ் கால்ட் டிஸார்டர் ஆஃப் பிரெயின் கட் இன்ட்ராக்ஷன். அப்போ வந்து குடலுக்கும் மூளைக்கும் வந்து அவ்வளவு டைட் கனெக்ஷன் இருக்கு. The line is silent most of the time, but when it becomes hot line, தென் வந்து இதுக்கு மட்டும் வைத்தியம் பார்த்தா பார்த்தாது, அதுக்கு மட்டும் வைத்தியம் பார்த்தா பார்த்தாது, 2 பேருக்கும் சேர்ந்து சமாதானப்படுத்தணும். இங்க நடக்கிறது பெருசு இல்லப்பா, நீ ரொம்ப கவலைப்படாத. ஏன்னா குடல் மொழின்னு சொன்ன, குடல் மொழி வந்து குழந்தை மொழி. அழுது உப்புது இல்லையா, அவ்வளவுதான் பண்ணும். ஒன்னு உப்பும், இல்ல மலச்சிக்கல் வரும், இல்ல டயரியா வரும், இல்ல வலிக்கும். ஒரு 5-6 சிக்னல் தான் கொடுக்கும் குழந்தை மாதிரி. ஸோ நம்ம தான் போயிட்டு கேட்கணும், எறும்பு கடிச்சிருக்கா, பசிக்குதா, இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு குழந்தைக்கு எப்படி வந்து ஒரு பீடியாட்ரிஷியன் கண்டுபிடிக்கிறாங்களோ அதே மாதிரி குடலுக்கும் வந்து நம்ம தான் போய் கேட்கணும். உள்ள உண்மையிலேயே வியாதி இருந்தாலும் இதே தான் நடக்க போகுது. ஒண்ணுமே வியாதி இல்லை, சும்மா வெறும் டென்ஷன்ல தான் வந்து குடல் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது. ஏதோ 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும், இன்னி வரைக்கும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உள்ள வியாதி இல்லைன்ட்டு டாக்டர் சொல்லிட்டா போதாது. வியாதி வந்து தொடராதப்போ இந்த நீங்க சொன்ன அந்த பிரெயினும் கட்டும் வந்து இதை ஒரு பெரிய கெட்டாஸ்ட்ரோஃபி நடக்கிற மாதிரி ஏன் வந்து தினம் இதே ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கும். நிம்மதியாவே இருக்க முடியாது, தூங்க முடியாது, உண்மையில கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டம் உண்மை, ஆபத்து இல்லைன்றதுனால கஷ்டப்படுறது இல்லைன்னு ஆயிடுது. அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்துல நல்லா இருக்காங்க. அதனால வந்து டாக்டர்ஸோ மற்றவங்களோ என்ன சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை விட்டுருங்கன்னுவாங்க. விட்டுற முடியாது, அவங்க விட்டுறதா தான் ஏன் உங்ககிட்ட வராங்க, அவங்களால விட முடியாம தான் வராங்க. அந்த நாய்ஸ், அந்த கம்யூனிகேஷன், கான்ஸ்டன்ட் நாய்ஸ் பிட்வீன். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்க தொழிலாளி வந்து தினம் பிடிச்சி நோடி கேட்டுதான் நீங்க என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா டென்ஷனா இருக்கும், கடுப்பா இருக்கும். அந்த மாதிரி 2 பேருக்கும் வேலை கிடும். ஸோ மூளையும் நிம்மதியா இருக்காது, குடல் நிம்மதியா இருக்காது. அப்போ வந்து இந்த வந்து டாக்டருங்க வந்து பக்குவமா வந்து ஆபத்தான வியாதி இல்லைன்ட்டு முதல்ல வந்து ஆப்ஜெக்டிவா நிரூபிக்கணும். ஏன்னா ஆபத்து உங்களுக்கு ஒன்றும் இருக்காதுங்கன்றது அனுமானம், உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்கன்ற செய்தி. கரெக்ட். ஸோ அந்த ஒன்றும் இல்லைங்கன்ற அளவு அவங்கள வந்து அடிக்குவேட்டா வந்து டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அதோட விட்டுறக்கூடாது. அவங்கள இருக்கிற அந்த பிரச்சனைகளை நிவாரணம் கொடுத்தா அவங்க நல்லா ஆயிட போறாங்க. இப்போ ஆமாப்பா உனக்கு ஒன்றும் இல்லை, வெறும் பசிதான்னு சொல்லி விட்டுறக்கூடாது. பசிக்கு சாப்பாடு கொடுத்தாதானே தீர்வு. அது மாதிரி அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, உப்புசமா, வலியா, மலச்சிக்கலா, தூக்கமின்மையா அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு அதுக்கான நிவாரணம் கொடுக்கறது தான் வந்து பிரெயின் கட் இன்ட்ராக்ஷன் டிசார்டருக்கு வந்து நல்ல ரேப்போ வேணும். அந்த டாக்டர் சொல்றதும் பேஷண்ட் எதிர்பார்க்கறதும் மேட்ச் ஆகணும். நோயாளி இச்சித்ததும் மருத்துவன் கற்பித்ததும் மேட்ச் ஆகும். எங்க அம்மாவுக்கே கூட நெஞ்சு எரிச்சல் அடிக்கடி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அடிக்கடி நெஞ்செரிச்சல் வருது, என்ன பண்றதுன்னு தெரியல, இதை சாப்பிட்டாதான் எனக்கு சரியாகுதுன்னு அவங்களே ஒரு அனுமானத்துல ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏன் நெஞ்செரிச்சல் வருது, நெஞ்செரிச்சல் வருந்தா என்ன பண்ணணும்?